செய்தி நேரத்தின் பிரதான அனுசரணை பாரிஸ் லா சப்பல் விடி கேஷ் அண்ட் கரி. வீட்டரசிகளின் விருப்பத்துக்குரியவர்கள் விடி கேஷ் அண்ட் கேரி. உங்கள் சமையல் கூடத்திற்கு தேவையான உணவுப் பொருட்கள், காய்கறிகள், கடல் உணவு வகைகள் அனைத்தும் தரமாக எப்பொழுதும் மலிவாக பெற்றுக்கொள்ளவும், சமையல் பாத்திரங்கள் அனைத்தும் தெரிவு செய்யவும் விடி கேஷ் அண்ட் கேரி, லா சப்பல். வணக்கம், இது ஐபிசி தமிழின் செய்தி நேரம். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் உள்ளூராட்சி தேர்தலுக்கு முனைப்பு. பழைய வேட்புமனுக்களை மீளெடுத்து புதியவற்றை கோர நடவடிக்கை. யாழ் நகர புத்தாண்டு தாக்குதல் சூத்திரதாரிகள் அதிரடி கைது. பாலத்தின் கீழ் மீட்கப்பட்ட இளையோர் உடலங்கள். திருமலை படுகொலைகளின் நினைவுக்காக இன்று மாலை ஒன்று கூடிய மக்கள். நீதி மறுக்கப்படும் பச்சைக்குருதி படுகொலைகள். விபத்துக்கு பின்னரான மரணம் நோய் மரணமாக மாற்றப்பட்டதாக ஐயம். உடல எச்சங்களை ஆய்வு செய்ய மல்லாக நீதிமன்றம் உத்தரவு. நடிகர் SV சேகருக்கு சிறை தண்டனை உறுதி. பெண் ஊடகர்களை அவமதித்த குற்றத்தில் நீதிமன்ற தீர்ப்பு. IS அமைப்பின் மீளுருவாக்கத்தை எச்சரிக்கும் ஜோ பைடன். அமெரிக்காவை அதிர்ச்சியூட்டிய 2 தாக்குதல்கள். இனி தொடர்வது விரிவான செய்திகள். இலங்கையில் 2025ஆம் ஆண்டும் கடந்த வருடத்தைப் போல தேர்தல் ஆண்டின் நீட்சி காலமாக இருப்பதை உறுதிப்படுத்தும் வகையில் உள்ளூராட்சி சபை தேர்தல் விரைவில் நடத்தப்பட உள்ளது. ரணிலின் ஆட்சி காலத்தில் கடந்த 2023ஆம் ஆண்டில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக வேட்புமனுக்கள் கோரப்பட்ட போதிலும் தேர்தல் நடத்தப்படாத நிலையில் தற்போது அவ்வாறாக கோரப்பட்ட வேட்புமனுக்களை மீளப்பெறுவதற்குரிய நகர்வுகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் இந்த நடவடிக்கை எடுப்பதற்குரிய திருத்த சட்டம் மூலம் இன்னும் 2 வார காலத்துக்கு இடையில் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் திருத்தச் சட்டம் மூலம் வர்த்தமானிக்காக ஸ்ரீலங்கா அரசாங்க அச்சகத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் பேராசிரியர் சந்தனா அபேரத்ன தெரிவித்துள்ளார். 2 வருடங்களுக்கு முன்னர் தேர்தலுக்கு முன்மொழியப்பட்ட வேட்பாளர்களில் சிலர் உயிரிழந்துள்ளதுடன் சிலர் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் 2023ஆம் ஆண்டு நடைபெறவிருந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக கோரப்பட்ட வேட்புமனுக்களை மீளப்பெறுவதற்கு குறித்த திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் பேராசிரியர் சந்தன அபேரத்ன தெரிவித்துள்ளார். அத்துடன் புதிய வாக்காளர்களுக்கு வாக்களிப்பதற்கு சந்தர்ப்பம் வழங்கும் முக்கிய நோக்கத்துடன் குறித்த திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கட்சித் தலைவர்களின் இணக்கப்பாடின் அடிப்படையில் திருத்தங்களை மேற்கொள்ள அமைச்சரவை அண்மையில் தீர்மானித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. உள்ளூராட்சி சபை தேர்தல் தமிழ் அரசியல் கட்சிகளுக்கும் புதிய நிலைமைகளை உருவாக்கியுள்ள பின்னணியில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான தயார்படுத்தல்கள், கூட்டணி மற்றும் வேட்புமனு வழங்கப்பட உள்ளவர்கள் தொடர்பில் வினவுகின்ற பொருட்டு மேற்கொண்ட அழைப்புகளுக்கு பெரும்பாலான தமிழ் கட்சி தலைவர்கள் பதிலளிக்கவில்லை. இலங்கை தமிழரசு கட்சியின் ஊடக பேச்சாளர் MA சுமந்திரன் அழைப்பை துண்டித்ததுடன் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் ஆகியோர் IBC தமிழின் அழைப்புகளுக்கு பதிலளிக்கவில்லை. இந்நிலையில் தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் சிவஞானம் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் திருத்த சட்டம் மூலம் வெளிவந்த பின்னரே தமது நிலைப்பாட்டை தெரிவிக்க முடியும் என IBC தமிழுக்கு கூறியுள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான ஆயுதங்கள் இடம்பெறும் நிலையில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உட்பட்ட தென்னிலங்கை கட்சிகள் இந்த தேர்தல்களில் போட்டியிடும் வகையில் நகர்வுகளை எடுத்துள்ளன. அந்த வகையில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி இந்த தேர்தலில் கதிரை சின்னத்தில் போட்டியிடும் என அதன் பொதுச் செயலாளர் துமிந்த திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இதேபோல 2023ஆம் ஆண்டு உள்ளூராட்சி தேர்தலுக்கு வேட்புமனுக்கள் கோரப்பட்ட போது வடக்கு கிழக்கில் அரசியல் கூட்டணிகளில் மாற்றங்கள் உருவாகியுள்ளன. குறிப்பாக வடக்கில் அர்ஜுனா போன்ற திடீர் அரசியல் முகங்களின் பிரசன்னங்களும் உருவாகியுள்ளன. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மூத்த தலைவர்களான நிமல் ஸ்ரீபால் டி சில்வா மற்றும் மஹிந்த அமரவீர உள்ளிட்டவர்கள் இன்றைய தினம் புத்தாண்டு பணிகளை ஆரம்பித்த பின்னரான ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டிருந்தனர். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமையகத்தில் இடம்பெற்ற இந்த ஊடக சந்திப்பில் கருத்து வெளியிட்ட துமிந்த சில்வா உள்ளூராட்சி மன்றம் மற்றும் மாகாண சபை தேர்தல்களை எதிர்கொள்வதற்கு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தயாராகி வருவதாக கூறியுள்ளார். ஏற்கனவே அமைக்கப்பட்ட கூட்டணியானது கடந்த ஜனாதிபதி மற்றும் நாடாளுமன்ற தேர்தல்களுக்கானது மாத்திரமே என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எதிர்வரும் 2 தேர்தல்களிலும் கதிரை
மதுரை சின்னத்தில் போட்டியிட உள்ளதுடன் பரந்துபட்ட கூட்டணி அமைக்க எதிர்பார்த்துள்ளதாக துமிந்த திசாநாயக்க கூறியுள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் நிலவும் பல்வேறு நெருக்கடிகளை சுமூகமாக தீர்த்து கட்சியினை பலப்படுத்தி புதிய வருடத்தில் புதிய பயணத்தை ஆரம்பிக்க உள்ளதாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவர் நிமல் ஸ்ரீபால் டி சில்வா இங்கு தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை வலுப்படுத்தும் வகையில் விசேட வேலை திட்டம் ஒன்றை முன்னெடுக்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். வேறு கட்சிகளில் இணைந்துள்ள அல்லது பல்வேறு காரணங்களால் அரசியலில் இருந்து விலகியிருக்கும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவுடன் தொடர்புடைய அனைவரையும் தம்முடன் கைகோர்க்குமாறும் நிமல் ஸ்ரீபால் டி சில்வா அழைப்பு விடுத்துள்ளார். தமிழ் அரசியல் கைதிகள் இறுதி காலத்திலாவது அவர்களது குடும்பங்களுடன் வாழ ஸ்ரீலங்கா அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் நாட்டு மக்களின் நலனில் அக்கறை கொண்டுள்ளதாக கூறிக்கொண்டாலும் தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலை விடயத்தில் மௌனம் காக்க வேண்டாம் எனவும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள அரசியல் கைதிகளை விடுதலை செய்யுமாறு கோரி கடந்த காலங்களில் பல போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்ட போதிலும் தொடர்ந்தும் பலர் நீண்ட காலமாக தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். இவ்வாறான சூழலில் நீண்ட காலமாக சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி முல்லைத்தீவு மல்லாவி நகரில் கையெழுத்து போராட்டம் இன்று இடம்பெற்றது. போராளிகள் நலன்புரி சங்கத்தின் ஏற்பாட்டில் குறித்த கையெழுத்து போராட்டம் இடம்பெற்றது. பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு நீண்ட காலமாய் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகளையும் புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு சமூக மேம்படுத்தப்பட்ட பின்னர் நீதிமன்றத்தால் விடுதலை செய்யப்பட்ட பின்பும் மீண்டும் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள போராளிகளையும் புதிய அரசாங்கம் விடுவிக்க வேண்டும் என வலியுறுத்தி குறித்த கையெழுத்து போராட்டம் இடம்பெற்றுள்ளது. இதில் மத தலைவர்கள், பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள், சமூக மட்ட அமைப்புகளின் பிரதிநிதிகள், பொதுமக்கள், சமூக ஆர்வலர்கள் என பலரும் கலந்து கொண்டு கையெழுத்திட்டுள்ளனர். அனைவரும் உணர்வெழுச்சியுடன் அந்த கையெழுத்தில் கையெழுத்திடுகிறார்கள். அவர்களுடைய ஒரு கையெழுத்தும் நிச்சயம் தமிழ் அரசியல் கைதிகளுடைய தலையெழுத்தை மாற்ற வேண்டும். விரைவாக இந்த நடைமுறை அரசாங்கத்திடம் இந்த கையெழுத்து பத்திரங்கள் கையெழுத்தப்பட்டு அவர்களுடைய விடுதலையை தெளிவுபடுத்துவதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்ள இருக்கின்றோம். எனவே நாளைய தினம் கிளிநொச்சி பொதுச்சந்தைக்கு முன்பாக காலை 9:30 இடத்துக்கு கிளிநொச்சி மாவட்டத்துக்கான கையெழுத்து போராட்டம் நாளை ஆரம்பிக்கப்பட்டு நாளை மறுதினமும் கிளிநொச்சி மாவட்டத்தில் எங்களுடைய பணிகள் நடைபெறும். 29 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர்கள் 3 நபர்களும் மற்றும் 5 தொடக்கம் 19 ஆண்டுகளுக்கு மேற்பட்டவர்கள் மிகுதியாக இருக்கிறார்கள். எனவே இவர்கள் அனைவரும் சிறைக்குள்ளே தங்களுடைய வாழ்நாளை தொலைக்காது இறுதி நேரத்திலாவது அவர்களுடைய குடும்பங்களோடு இணைந்து வாழ்வதற்கு தற்போது நடைமுறையில் இருக்கிற அரசாங்கம் எங்களுக்கு என்றும் இவர்களுடைய விடுதலைக்கு விரைவாக சட்டத்திட்டங்களுக்கு அமைவாக நடவடிக்கை எடுத்தும் மற்றும் பொதுமனுப்பில் விடக்கூடியவர்களை பொதுமனுப்பில் விடுவதற்குரிய ஏற்பாடுகளையும் செய்து வர வேண்டும் என அவர்களிடம் நாங்கள் கோரியிருக்கின்றோம். திருகோணமலை நகரில் 5 மாணவர்கள் படுகொலை செய்யப்பட்டு இன்றுடன் 19 ஆண்டுகள் நிறைவடைகின்ற போதிலும் தமக்கான நீதி இதுவரை கிடைக்கவில்லை என பாதிக்கப்பட்டவர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். இந்த சம்பவத்தை நினைவு கூறும் வகையிலும் நீதி கோரியும் இன்று மாலை திருகோணமலையில் நினைவேந்தல் நிகழ்வு முன்னெடுக்கப்பட்டுள்ளது. ராவணன் சேனா அமைப்பின் தலைவர் கு செந்தூரன் தலைமையில் இடம்பெற்ற இந்த நினைவேந்தல் நிகழ்வில் மெழுகுவர்த்திகள் ஏற்றப்பட்டு உணர்வு பூர்வமாக அஞ்சலி செலுத்தப்பட்டுள்ளது. விடுதலை புலிகளுக்கும் ஸ்ரீலங்கா அரசாங்கத்திற்கும் இடையிலான உள்நாட்டு யுத்தம் உச்சமடைந்திருந்த காலப்பகுதியில் இடம்பெற்ற இந்த சம்பவம் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் தொடர்ந்தும் பேசப்படும் சம்பவமாக பதிவாகியுள்ளது. கடந்த 2006ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 2ஆம் தேதி மாலை திருகோணமலை கடற்கரை பகுதியில் பொழுதுபோக்குக்காக கூடியிருந்த வேளை அந்த மாணவர்கள் முச்சக்கர வண்டி ஒன்றில் சென்ற ஆயுததாரிகளினால் அழைத்துச் செல்லப்பட்டு காந்தி சிலை சுற்றுவட்டத்திற்கு அருகாமையில் வைத்து சுட்டுக் கொல்லப்பட்டனர். மஹிந்த ராஜபக்ஷவின் அரசாங்கத்தின் பதவிக்காலத்தில் இந்த சம்பவம் இடம்பெற்றிருந்த போதிலும் சர்வதேச ரீதியான அழுத்தங்களை அடுத்து 7 வருடங்களின் பின்னர் இந்த வழக்கு தொடர்பாக சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டிருந்தனர். அந்த வகையில் கடந்த 2013ஆம் ஆண்டே சிறப்பு அதிரடிப்படையை சேர்ந்த உதவி காவல்துறை அத்தியட்சகர் ஒருவர் உட்பட 12 பேர் குற்றப்புலனாய்வு துறையினரால் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டனர். தொடர்ந்து தாமதமடைந்து வந்த இந்த வழக்கு திருகோணமலை நீதவான் நீதிமன்றத்தில் சுருக்க முறையற்ற விசாரணை வழக்காக விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்தது. இந்த வழக்கு விசாரணைகளை தொடர்ந்து கடந்த 2019ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 3ஆம் தேதி வழங்கப்பட்ட தீர்ப்பின் பிரகாரம் குற்றம் சாட்டப்பட்டிருந்த 13 விசேட அதிரடிப்படை வீரர்கள் குற்றச்சாட்டுகளில் இருந்து விடுவிக்கப்பட்டிருந்தனர்.
இந்த படுகொலை தொடர்பான வழக்கு திருகோணமலை நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த காலப்பகுதியில் அநேகமான சாட்சிகள் தமது பாதுகாப்பு நிமித்தம் தற்போது நாட்டை விட்டு வெளியேறியிருந்தனர். குறிப்பாக வெளிநாட்டில் வசித்து வரும் கொல்லப்பட்டவரின் தந்தையான மருத்துவர் காசிப்பிள்ளை மனோகரன் இலங்கையில் நடைபெறும் எந்தவொரு நீதிமன்ற விசாரணையிலும் தமக்கு நீதி கிடைக்கும் என்ற நம்பிக்கை இல்லை என தொடர்ந்தும் வலியுறுத்தி வருகின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்கா இராணுவத்தினரால் படுகொலை செய்யப்பட்ட எமது பாடசாலை மாணவர்கள் கடற்கரை முறையிலே வைத்து படுகொலை செய்யப்பட்ட பாடசாலை மாணவர்களின் 19வது ஆண்டு நினைவு தினம் இன்று அனுஷ்டிக்கப்பட்டது. வாழ்ந்து சிறகடிக்க வேண்டிய சக மாணவர்கள் மண்ணுக்குள் போய் 19 வருடங்கள் நிறைவடைந்திருக்கின்றது. இந்த தீராத வடுவை அவர்கள் குடும்பத்தாரும் அவர்களுடைய உறவுகளும் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த இடத்திலே அவர்களுக்கு நாங்கள் ஆழ்ந்த அனுபவங்களையும் அவர்களுடன் அந்த துயரை நாங்கள் பகிர்ந்து கொள்கின்றோம். இது வரலாற்று நிகழ்வு. இப்படியான வரலாறுகள் மறைக்கப்படக்கூடாது என்ற நோக்கத்திலும் நமது அடுத்த சந்தையிற்கும் கடத்தப்பட வேண்டும் என்ற நோக்கத்திலும் இந்த உணர்வுபூர்வ நிகழ்வு நடைபெற்றது. இது தொடர்ந்து இந்த இடத்திலே ஆண்டுதோறும் நடைபெறும் என்பதையும் அறிவித்துக் கொள்கின்றோம். 2 வருடங்களுக்கு முன்னர் உயிரிழந்தவரின் உடலத்தை தோண்டுமாறு மல்லாகம் நீதிமன்றம் இன்றைய தினம் விசேட உத்தரவை பிறப்பித்துள்ளது. கடந்த 2 வருடங்களுக்கு முன்னர் மன்னார் நீதிமன்றத்தில் விபத்து சம்பவம் ஒன்றில் தொடர்புடைய நபர் யாழ்ப்பாணத்தில் உயிரிழந்தார். குறித்த வழக்கு மல்லாகம் நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ள நிலையில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மன்னார் நீதிமன்றத்தில் விபத்து வழக்குடன் தொடர்புடையவரின் சடலத்தை மீண்டும் தோண்டுமாறு மல்லாகம் நீதிமன்றம் விசேட உத்தரவு பிறப்பித்துள்ளது. 2 வருடங்களுக்கு முன்னர் யாழ்ப்பாணம் கல்லுண்டாயில் உள்ள சேமக்காலையில் அடக்கம் செய்யப்பட்ட 40 வயதுடைய ஜேசுதாசன் ரஞ்சித்குமார் என்பவரின் சடலமே இதன்போது தோண்டுமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. கடந்த 2 வருடங்களுக்கு முன்னர் மன்னார் இலுப்பை கடவை பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் காயமடைந்த குறித்த நபர் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்தார். அதன் பின்னர் நவாலி பகுதியில் வசித்து வந்தார். இந்த விபத்து சம்பவம் தொடர்பாக மன்னார் நீதிமன்றத்திலும் வழக்கு உள்ள நிலையில் அவர் 2 வருடங்களுக்கு முன்னர் உயிரிழந்துள்ளார். இந்நிலையில் அவர் மூளைக்காய்ச்சல் காரணமாக உயிரிழந்ததாக வைத்தியர் ஒருவர் தெரிவித்ததை அடுத்து கிராம சேவகரும் அதற்கு இணங்க பூர்வாங்க செயற்பாடுகளை மேற்கொண்டுள்ளார். இதையடுத்து கல்லுண்டாய் சென்ட் பீட்டர் தேவாலய சேமக்காலையில் அவரது சடலம் அடக்கம் செய்யப்பட்டது. இவ்வாறானதொரு நிலையில் குறித்த நபர் மீதான விபத்து மன்னார் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது குறித்த நபர் அங்கு பிரசன்னமாகவில்லை. அத்துடன் குறித்த நபர் உயிரிழந்து அவரின் சடலம் யாழ்ப்பாணத்தில் புதைக்கப்பட்ட விடயம் அதன் பின்னரே நீதிமன்றத்தின் கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டது. அந்த வகையில் சடலத்தை புதைத்த பகுதி மல்லாகம் நீதிமன்றத்தின் நியாயாதிக்க எல்லைக்குட்பட்டமையால் இது குறித்து மல்லாகம் நீதிமன்றத்துக்கு அறிவித்தல் வழங்கப்பட்டது. இவ்வாறான பின்னணியில் குறித்த நபரின் சடலத்தை நாளைய தினம் தோண்டி எடுத்து உடல்கூற்று பரிசோதனைகளுக்காக யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலைக்கு அனுப்புமாறு மல்லாகம் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதன்படி நாளைய தினம் குறித்த நபரின் சடலம் மல்லாகம் நீதிமன்ற நீதவான், சட்ட வைத்திய அதிகாரி, தடயவியல் காவல்துறையினர் உள்ளிட்ட அதிகாரிகளின் முன்னிலையில் தோண்டப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ் நகர் பகுதியில் இரவு நேரத்தில் வாகனங்களில் சாகசம் காட்டி குழப்பங்களை ஏற்படுத்திய இளைஞர் குழுவினர் கைது செய்யப்பட்டுள்ளனர். புத்தாண்டு தினத்திற்கு முன்தினம் இரவு குறித்த தாக்குதல் சம்பவம் இடம்பெற்றுள்ளது. யாழ் நகர் பகுதிகளில் இவ்வாறான வன்முறை சம்பவங்கள் தொடர்ச்சியாக பதிவாகி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாண நகர் பகுதியில் இரவு வேளை முச்சக்கர வண்டியில் சாகசம் காட்டி வன்முறையில் ஈடுபட்ட சந்தேகத்தின் அடிப்படையில் 3 பேர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டதுடன் 2 முச்சக்கர வண்டிகளும் கைப்பற்றப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணம் அரியாலை மற்றும் பொம்மைவெளி பகுதியைச் சேர்ந்த 3 யாழ்ப்பாணம் காவல்துறை புலனாய்வு பிரிவினரால் இன்று கைது செய்யப்பட்டனர். யாழ் நகரில் புத்தாண்டுக்கு முன்தினம் இரவு வேளை ஒன்று கூடிய இளைஞர்கள் குழுவினர் முச்சக்கர வண்டியில் சாகசம் காட்டியதுடன் இளைஞர் ஒருவரை கடுமையாக தாக்கியுள்ளனர். சம்பவம் தொடர்பிலான காணொளி சமூக வலைதளங்களில் பரவி பலராலும் விமர்சனங்களை தோற்றுவித்திருந்தது. இந்நிலையில் சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பல்வேறு தரப்பிலிருந்தும் அழுத்தங்கள் ஏற்பட்டுள்ள நிலையில் ஸ்ரீலங்கா கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர விரைந்து நடவடிக்கை எடுக்குமாறு காவல்துறையினரை கோரியிருந்தார். வெளியான காணொலியை அடிப்படையாக கொண்டு யாழ்ப்பாண காவல்துறை புலனாய்வு பிரிவினர் முன்னெடுத்த விசாரணையின் அடிப்படையில் அடையாளம் காணப்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டனர். கைதானவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளை தொடர்ந்து குறித்த சம்பவத்தோடு தொடர்புடைய மேலும் சிலர் தலைமறைவாகியுள்ள நிலையில் குறித்த நபர்களை கைது செய்ய தீவிர விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. குறித்த தாக்குதலில் காயமடைந்த இளைஞன் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணம் நீதிமன்றத்தில் வழக்கொன்றுக்கு சாட்சிக்காக சென்ற நபரை வாளால் வெட்ட முயற்சித்த சந்தேக நபர் ஒருவர் இன்று கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் மீது வாள்வெட்டு சம்பவம் தொடர்பில் 3 திறந்த பிடியாணை உள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர்.
யாழ்ப்பாணத்தில் வாழ்வெட்டு வழக்கொன்றின் சாட்சிக்காக கடந்த டிசம்பர் மாதம் 30ஆம் தேதியன்று யாழ்ப்பாண நீதிமன்றத்திற்கு வந்த நபரை நீதிமன்றத்திற்கு முன்னால் வைத்து மூவர் வாளால் வெட்டி தாக்க முற்பட்டுள்ளனர். குறித்த சம்பவத்துடன் தொடர்புடைய மூவரில் இருவர் அன்றைய தினம் யாழ்ப்பாண காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டதுடன் ஒருவர் தப்பியோடியுள்ளார். இந்நிலையில் தலைமறைவாகியிருந்த பிரதான சந்தேக நபர் யாழ்ப்பாணம் ஆரிய குளத்துக்கு அருகாமையில் வைத்து இன்றைய தினம் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டவர் வாழ்வெட்டு தொடர்பில் 3 திறந்த பிடியாணை உள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குறித்த சந்தேக நபரை மேலதிக விசாரணைகளின் பின்னர் யாழ்ப்பாண நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். கிளிநொச்சியில் புனரமைப்பு பணிகள் இடைநிறுத்தப்பட்டுள்ள பாலத்தின் கீழ்ப்பகுதியிலிருந்து சடலங்கள் மீட்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. முல்லைத்தீவு பரந்தன் வீதியில் உள்ள புளியம்பொக்கணை பகுதியிலேயே இந்த சடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. கிளிநொச்சி A35 பிரதான வீதியின் கண்டாவளை பிரதேச செயலாளர் அலுவலகத்திற்கு அருகாமையில் உள்ள பாலத்தின் புனரமைப்பு பணிகள் பல வருடங்களுக்கு முன்னர் கைவிடப்பட்டிருந்த நிலையில் வீதியூடாக பயணம் செய்வோர் அசௌகரியங்களை எதிர்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக இந்த பாலத்தின் ஊடாக முல்லைத்தீவு பரந்தன் வீதியூடாக பயணிக்கும் அதிகளவான பயணிகள் இரவு நேரங்களில் ஆபத்துகளுக்கு மத்தியிலேயே பயணங்களை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் பரந்தனிலிருந்து திருகோணமலை நோக்கி உந்துருளியில் பயணித்த இளைஞர்கள் இருவர் நீர் தேங்கியுள்ள பாலத்தின் கீழ்ப்பகுதியில் வீழ்ந்ததில் உயிரிழந்துள்ளனர். திருகோணமலை நிலாவளி இக்பால் நகரில் உள்ள ஜெய்கா வீட்டு திட்ட பகுதியைச் சேர்ந்த 23 வயதான அண்டன் சாந்தன் மற்றும் 21 வயதான சசிகரன் சிம்புரதன் ஆகியோரே உயிரிழந்துள்ளனர். இருவரது சடலங்கள் தொடர்பான நீதவான் விசாரணைகள் கிளிநொச்சி மாவட்ட நீதிமன்ற நீதவான் ஸ்மாயில் ஜமீன் முன்னிலையில் இடம்பெற்றன. பாலத்தின் கீழ்ப்பகுதியிலிருந்து மீட்கப்பட்ட இருவரினதும் சடலங்களும் பிரேத பரிசோதனைகளுக்காக கிளிநொச்சி வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளன. 2 இளைஞர்களும் பயணித்த உந்துருளியுடன் மரணித்தவர்களிடமிருந்து 71,100 ரூபாய் பணமும் காவல்துறையினரால் மீட்கப்பட்டுள்ளது. இந்த அனர்த்தத்திற்கான காரணம் தொடர்பாக கிளிநொச்சி காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நெடுந்தீவில் இருந்து குறிகட்டுவா நோக்கி சேவையில் ஈடுபட்ட தனியார் பயணிகள் படகொன்று இயந்திர கோளாறு காரணமாக நடுக்கடலில் தத்தளித்ததால் அச்சநிலை தோன்றியிருந்தது. இந்த சம்பவத்தால் குறித்த படகில் பயணித்த வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் மற்றும் தென்பகுதி மக்கள் உட்பட்ட 60 பேரும் அதிர்ச்சி அடைந்திருந்தனர். நெடுந்தீவிலிருந்து குறிகட்டுவான் நோக்கி பயணித்த கரிகண்ணன் என்ற பயணிகள் படகு நேற்று தன்மீது பயணித்த மக்களுக்கு புத்தாண்டு தினத்தில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. இந்த படகு நடுக்கடலில் பயணித்த வேளை திடீரென இயந்திர கோளாறு ஏற்பட்டு இயங்க மறுத்ததை அடுத்து பயணிகள் பீதியடைந்திருந்தனர். படகு இயங்க மறுத்த வேளை கடலும் கொந்தளித்ததால் அச்சமும் பதற்றமும் அதிகரித்த நிலையில் இந்த விடயத்தை அறிந்த நெடுந்தீவு கடற்றொழிலாளர்கள் தமது சிறிய கடற்கலன்களுடன் கடலுக்குள் விரைந்து பயணிகளை ஆபத்திலிருந்து மீட்டுள்ளனர். இதனை அடுத்து நெடுந்தீவு பலநோக்கு கூட்டுறவு சங்கத்தின் படகின் உதவியுடன் பழுதடைந்த படகு கரைக்கு கொண்டு செல்லப்பட்டிருந்தது. வவுனியா கனகராயன்குளம் பகுதியில் ஸ்ரீலங்கா ராணுவ கட்டுப்பாட்டில் காணப்படும் காணிகளை விடுவிப்பது தொடர்பில் வவுனியா மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் மாவட்டத்தில் காணப்படும் பல்வேறு பிரச்சினைகள் தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டுள்ளன. வவுனியா மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் இன்று மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றது. வவுனியா மாவட்ட அபிவிருத்தி குழுவின் தலைவரும் பிரதி அமைச்சருமான உபாலி சமரசிங்க தலைமையில் கூட்டம் இடம்பெற்றது. இதன்போது வவுனியா மாவட்டத்தில் காணப்படும் ஆசிரியர் பற்றாக்குறை, கனகராஜன்குளம் தெற்கு அபிவிருத்தி சங்கத்தின் காணியை ஸ்ரீலங்கா காவல்துறையின் பாவனையில் இருந்து விடுவித்தல் தொடர்பில் ஆராயப்பட்டுள்ளது. அத்துடன் பொருளாதார மத்திய நிலையத்தினை திறப்பது உட்பட பல்வேறு மிக முக்கியமான விடயங்கள் கலந்துரையாடப்பட்டு அதுக்குரிய தீர்மானங்களும் அடுத்த கட்ட நடவடிக்கை தொடர்பாகவும் ஆராயப்பட்டுள்ளன. கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான செல்வம் அடைக்கலநாதன், ஜெகதீஸ்வரன், திலகநாதன், சத்தியலிங்கம், ரவிகரன் மற்றும் மாவட்ட செயலாளர் சரத் சந்தர, மேலதிக அரசாங்க அதிபர் திரேஸ்குமார், பிரதேச செயலாளர்கள், திணைக்களங்களின் தலைவர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். வடமராட்சி கடற்பரப்பில் எல்லை தாண்டி கடற்றொழில் நடவடிக்கைகளில் ஈடுபட்ட இந்திய கடற்றொழிலாளர்களுக்கு மேலும் விளக்கமறியல் நீடிக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட கடற்றொழிலாளர்கள் கடந்த நவம்பர் மாதம் 27ஆம் தேதி நிபந்தனையுடன் விடுதலை செய்யப்பட்டிருந்த நிலையில் கடற்படையினரை தாக்கியமை தொடர்பில் தொடரப்பட்ட வழக்கில் தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர்.
வடமராட்சி கடற்பகுதியில் வைத்து கடந்த வருடம் நவம்பர் மாதம் 11ஆம் தேதி தடை செய்யப்பட்ட இழுவை மடியை பயன்படுத்தி கடற்தொழில் நடவடிக்கையில் ஈடுபட்ட 12 இந்திய கடற்தொழிலாளர்கள் ஸ்ரீலங்கா கடற்படையினரால் கைது செய்யப்பட்டிருந்தனர். குறித்த கடற்தொழிலாளர்கள் நீரியல் வளத்துறை அதிகாரிகளினால் கடந்த நவம்பர் மாதம் 13ஆம் தேதி பருத்தித்துறை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டிருந்தனர். குறித்த கைது நடவடிக்கையின் போது கடற்படை அதிகாரிகளை தாக்கி கடமைக்கு இடையூறு விளைவித்தமை மற்றும் படகிற்கு சேதம் ஏற்படுத்தியமை தொடர்பில் கடற்படையினரால் பருத்தித்துறை காவல் நிலையத்தில் பிரிதொரு முறைப்பாடும் பதிவு செய்யப்பட்டது. எல்லை தாண்டி கடற்தொழில் நடவடிக்கையில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் நீரியல் வள திணைக்களத்தினரால் தொடரப்பட்ட வழக்கில் கடந்த நவம்பர் 27ஆம் தேதி 12 இந்திய கடற்தொழிலாளர்களும் நிபந்தனையுடன் விடுதலை செய்யப்பட்டிருந்தனர். இருப்பினும் கடற்படையினரை தாக்கியமை தொடர்பில் பருத்தித்துறை காவல்துறையினரால் தொடரப்பட்ட வழக்கில் குறித்த கடற்தொழிலாளர்கள் தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தனர். குறித்த வழக்கு விசாரணை நேற்று தினம் பருத்தித்துறை நீதிமன்றில் நீதவான் கிரிஷாந்தன் பொன்னித்துறை முன்னிலையில் எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் கடற்தொழிலாளர்கள் தமது குற்றத்தை ஒப்புக்கொண்டிருந்தனர். இதனால் கடற்தொழிலாளர்கள் மீதான குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யுமாறு பருத்தித்துறை காவல்துறையினருக்கு நீதவான் பணித்துள்ளதுடன் எதிர்வரும் 8ஆம் தேதி வரை விளக்கமறியல் வைக்குமாறு உத்தரவிட்டுள்ளனர். இந்த நிலையில் எதிர்வரும் 8ஆம் தேதி சட்டமா அதிபரின் ஆலோசனைக்கு அமைய பருத்தித்துறை காவல்துறையினரால் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படவுள்ளது. ஸ்ரீலங்காவின் புதிய கடற்படை தளபதியாக நியமிக்கப்பட்டுள்ள வைஸ் அட்மிரல் காஞ்சன பனாகொட பாதுகாப்பு பிரதி அமைச்சரான மேஜர் ஜெனரல் அருண ஜேசகரவை இன்று சந்தித்துள்ளார். பிரதி அமைச்சரின் அலுவலகத்தில் மரியாதையின் நிமித்தம் இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளதாக ஸ்ரீலங்கா கடற்படை தெரிவித்துள்ளது. ஸ்ரீலங்காவின் கடற்படை தளபதியாக கடமைகளை பொறுப்பேற்ற பின்னர் முதலாவது உத்தியோகபூர்வ கலந்துரையாடலை பிரதி பாதுகாப்பு அமைச்சர் அருண ஜேசகரவுடன் வைஸ் அட்மிரல் காஞ்சன பனாகொட நடத்தியுள்ளார். 26வது கடற்படை தளபதியாக நியமிக்கப்பட்டுள்ள வைஸ் அட்மிரல் காஞ்சன பனாகொடவுக்கு மேஜர் ஜெனரல் அருண ஜேசகர தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். கடல் பாதுகாப்பு மற்றும் தேசிய பாதுகாப்பு கரிசனைகளை நிவர்த்தி செய்வதில் கடற்படையின் முக்கிய பங்கு குறித்து இருவரும் கலந்துரையாடியுள்ளனர். இந்த சந்திப்பின் முக்கியத்துவத்தை சுட்டிக்காட்டிய ஸ்ரீலங்கா கடற்படை தளபதி பிரதி அமைச்சருக்கு நினைவு சின்னம் ஒன்றை வழங்கி வைத்துள்ளார். புதுவருடம் பிறந்த பின்னரான ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தின் முதலாவது கூட்டத்தொடர் எதிர்வரும் 7ஆம் தேதி ஆரம்பமாக உள்ளது. இந்த தொடர் எதிர்வரும் 10ஆம் தேதி வரை தொடர்ச்சியாக 4 நாட்கள் நடைபெறும் என ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தின் செயலாளர் நாயகம் குஷானி ரோகணத்திர தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்காவின் சபாநாயகர் கலாநிதி ஜகத் விக்ரமரத்ன தலைமையில் நடைபெற்ற நாடாளுமன்ற அலுவல்கள் தொடர்பான குழுவில் புதுவருடத்தின் முதலாவது அமர்வை நடத்துவது தொடர்பான தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் ஜனவரி 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை வாய்மொழி விடைக்கான கேள்விகளுக்கு நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது. அதைத் தொடர்ந்து காலை 10:30 மணி முதல் மாலை 5:30 மணி வரை கூட்டத்தின் போது தீர்மானிக்கப்பட்டவாறு அரசாங்கத்தால் மத்திய ஆண்டு நிதிநிலை அறிக்கை 2024 மீதான ஒத்திவைப்பு விவாதத்தை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக பொதுச் செயலாளர் கூறினார். 8 மற்றும் 9 தேதிகளில் கேள்விக்கு வாய்மொழி விடைகளை வழங்குவதற்கு நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளதோடு பிரதமரிடமும் 4 கேள்விகளை கேட்க வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து பல்வேறு சட்ட ஒழுங்குமுறைகள் மீதான விவாதங்கள் நடத்தப்பட உள்ளதாக ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தின் செயலாளர் நாயகம் குஷானி ரோகணத்திர கூறியுள்ளார். இந்த அமர்வுகளின் பொழுது முன்னாள் சபாநாயகர் அசோக ரன்வெல்லவின் கலாநிதி பட்டம் தொடர்பில் கேள்விகளை எழுப்ப எதிர்க்கட்சிகள் தயாராகி வருவதாக கூறப்படுகிறது. தனது கலாநிதி பட்டம் தொடர்பான சான்றிதழ்களை எழுத்துப்பூர்வமாக நாடாளுமன்றில் சமர்ப்பிப்பதாக கடந்த 13ஆம் தேதி அறிவிப்பை வெளியிட்டு சபாநாயகர் பதவியிலிருந்து அவர் விலகியிருந்தார். இன்னும் 2 வாரங்களுக்கு மேலாகியும் தன்னுடைய தகுதியை உறுதிப்படுத்தும் ஆவணங்கள் எதையும் அவர் சமர்ப்பிக்கவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜப்பானில் உள்ள வசேடா பல்கலைக்கழகத்தில் தனது கலாநிதி பட்டத்தையும் மொரட்டுவ பல்கலைக்கழகத்தில் பொறியியல் பட்டத்தையும் பெற்றதாக அவர் கூறியிருந்தார். எனினும் மொரட்டுவை பல்கலைக்கழகத்தில் பெற்ற பொறியியல் பட்டப்படிப்புக்கான ஆவணங்களையே அவரால் முன்வைக்க முடியவில்லை என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. முதலாவது கூட்டத்தொடரின் இறுதி நாளான ஜனவரி மாதம் 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை முழு நாளும் மறைந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களான குமார வெல்கம, எச் நந்தசேன மற்றும் தியோடர் குணசேகர் ஆகியோருக்கான அனுதாப பிரிவினர்களுக்கென ஒதுக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா தொடருந்து திணைக்களத்தின் பிரதான பிரிவுகளில் 1000க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் பற்றாக்குறை நிலவுவதாக அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது. அத்துடன் தற்போது நிலவும் பணியாளர் பற்றாக்குறை குறித்தும் அரசாங்கத்துக்கு அறியப்படுத்தியுள்ளதாகவும் தொடருந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. ஸ்ரீலங்கா தொடருந்து திணைக்களத்தின் பிரதான பிரிவுகளில் தொடருந்து சாரதிகள், கட்டுப்பாட்டாளர்கள், தொழில்நுட்ப வல்லுநர்கள் உட்பட 1000க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் பற்றாக்குறை நிலவுவதாக தொடருந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. குறித்த பயணிகளின் பற்றாக்குறையினாலும் தொடருந்து இயந்திரங்கள் கிடைக்காமையினாலும் நாளொன்றுக்கு 40க்கும் மேற்பட்ட தொடருந்து பயணங்கள் இடைநிறுத்த வேண்டியுள்ளதாக திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது. அத்துடன் தினமும் 390 தொடருந்துகள் இயக்கப்பட வேண்டிய நிலையில் 346 தொடருந்துகள் மட்டுமே சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் அந்த திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது.
சுட்டிக்காட்டியுள்ளது. தற்போது 150 தொடருந்து ஓட்டுநர்கள், 120 கட்டுப்பாட்டாளர்கள் மற்றும் 600 தொழில்நுட்ப வல்லுநர்கள் பற்றாக்குறை நிலவுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த பணியாளர்களின் பற்றாக்குறையினால் இயந்திர பராமரிப்பு பணி தாமதமாகி வருவதாகவும், பராமரிப்பு பணிக்காக தற்போது 30 தொடக்கம் 40 இயந்திரங்கள் பராமரிப்பு பிரிவுகளில் காணப்படுவதாகவும் திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது. அத்துடன் தற்போது நிலவும் பணியாளர்கள் பற்றாக்குறை குறித்து அரசாங்கத்துக்கு அறியப்படுத்தியுள்ளதாகவும், அது தொடர்பில் அரசாங்கம் அவதானம் செலுத்தி வருவதாகவும் தொடர்ந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேலும் சில உள்ளூர் செய்திகள் தொடர்கின்றன. திருகோணமலை தம்பலகாமம் பிரதேச செயலக பிரிவில் தையல் பயிற்சி கற்கையினர்களை பூர்த்தி செய்தவர்களுக்கான சான்றிதழ் வழங்கும் நிகழ்வும் கண்காட்சி நிகழ்வும் இன்று புதுக்குடியிருப்பு கிராம சபகர் பிரிவில் உள்ள கட்டிடத்தில் இடம்பெற்றது. குறித்த நிகழ்வில் பல தையல் உற்பத்தி ஆடைகள், கைப்பணி அலங்கார பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டன. மட்டக்களப்பு மாவட்ட உள்ளூராட்சி உதவி ஆணையாளராக நியமிக்கப்பட்ட இலங்கை நிர்வாக சேவை அதிகாரி எஸ். பார்த்திபன் நேற்று தனது கடமைகளை கல்லடியில் உள்ள அலுவலகத்தில் பொறுப்பேற்றார். 2015 ஆண்டு இலங்கை நிர்வாக சேவைக்கான திறந்த போட்டி பரீட்சை மூலம் தெரிவு செய்யப்பட்ட இவர் இந்த நியமனத்தை பொறுப்பேற்க முன்னர் திருகோணமலை மாவட்ட உள்ளூராட்சி உதவி ஆணையாளராக செயல்பட்டார். நுவரெலியா அக்கரைப்பத்தனை காவல் பிரிவுக்குட்பட்ட கிளாஸ்கோ தோட்டத்தில் கஞ்சா செடிகளை வளர்த்து வந்த உதவி தோட்ட முகாமையாளர் ஒருவர் அக்கரைப்பத்தனை காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபரையும் கைப்பற்றப்பட்ட 11 கஞ்சா செடிகளையும் நுவரெலியா நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த அக்கரைப்பத்தனை காவல்துறையினர் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். புதிய வருடத்தில் மலையக பெருந்தோட்ட தொழிலாளர்கள் இன்று தமது பணிகளை உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்துள்ளனர். இதன்போது நாளாந்தம் தேயிலை கொழுந்து பறிக்கும் தேயிலை மரங்களுக்கு மஞ்சள் நீர் தெளித்து தேயிலை மரங்களுக்கு விசேட பூஜைகளையும் மலையக பெருந்தோட்ட தொழிலாளர்கள் முன்னெடுத்தனர். அந்த வகையில் மடல் சீம பெருந்தோட்ட தேயிலை பயிற்சிய நிறுவனத்துக்கு சொந்தமான புகவந்தலாவ, கெர்கஸ் வோல்ட் மேல் பிரிவு மற்றும் எல்பட ஆகிய தோட்ட பகுதிகளில் இன்று விசேட பூஜைகள் முன்னெடுக்கப்பட்டன. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் உள்ளூராட்சி தேர்தலுக்கு முனைப்பு. பழைய வேட்புமனுக்களை மீளெடுத்து புதியவற்றை கோர நடவடிக்கை. யாழ் நகர புத்தாண்டு தாக்குதல் சூத்திரதாரிகள் அதிரடி கைது. பாலத்தின் கீழ் மீட்கப்பட்ட இளையோர் உடலங்கள். திருமலை படுகொலைகளின் நினைவுக்காக இன்று மாலை ஒன்று கூடிய மக்கள். நீதி மறுக்கப்படும் பச்சைக்குருதி படுகொலைகள். விபத்துக்கு பின்னரான மரணம் நோய் மரணமாக மாற்றப்பட்டதாக ஐயம். உடல எச்சங்களை ஆய்வு செய்ய மல்லாக நீதிமன்றம் உத்தரவு. நடிகர் SV சேகருக்கு சிறை தண்டனை உறுதி. பெண் ஊடகர்களை அவமதித்த குற்றத்தில் நீதிமன்ற தீர்ப்பு. IS அமைப்பின் மீளுருவாக்கத்தை எச்சரிக்கும் ஜோ பைடன். அமெரிக்காவை அதிர்ச்சியூட்டிய 2 தாக்குதல்கள். இத்துடன் IBC தமிழின் செய்தி நேரம் நிறைவடைகிறது. உடனுக்குடன் நீங்கள் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்கின்ற நமது இணையதளத்தினை பார்வையிடுங்கள். வணக்கம்.